அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்சில் இருக்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொது அறிவில் யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதிலிருந்து 10 கேள்வி வந்து நம்மளுக்கு கேட்பாங்க இந்த யூனிட்ல. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சிந்து சமய நாகரிகம், புத்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் டோட்டல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா தென்னிந்திய வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தென்னிந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்டில் அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் தென்னிந்திய வரலாறோட போர்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம 6th 7th ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதீங்க, அதையும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 2 லெசன் இருக்குது. ஓகேவா? 5th லெசன், 9th லெசன். ஓகேங்களா? அது 5th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 9th லெசன். ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 9th லெசனு தென்னிந்திய வரலாறு நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம வந்து கிளாஸ் போகலாம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 9th லெசன். ஓகேங்களா? தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து லெசன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதோட கண்டினியூஷன் தான் இது வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் பாதாமி, ஓகேங்களா, சாளுக்கியருக்கும் காஞ்சி பல்லவருக்கும் இடையிலான மோதல்கள் முதன்மை பெறுகின்றன. ஓகேங்களா? அதே வேளையில் இக்காலகட்டம் பண்பாடு, இலக்கியம் ஆகிய துறைகளில் மகத்தான முன்னேற்றங்களை கண்டது அப்படின்னு சொல்றாங்க. கலை, கட்டடக்கலை ஆகிய துறைகளிலும் அதுவரையிலும் அறியாத புதிய சாதனைகள் செய்யப்பட்டன. இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பக்தி இயக்கம் இக்காலப்பகுதியில் தான் தமிழகத்திலிருந்து தோன்றியது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை எதை வச்சு சொல்றாங்க, என்ன சான்றுகள், எந்த சான்றுகள் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலும் செப்பு பட்டயங்களுமே இக்காலகட்ட வரலாற்றுக்கு முக்கிய சான்றாக இருந்திருக்கு. பிராமணர்களுக்கு இறையிலியாக வழங்கப்பட்ட நிலங்களை பதிவு செய்யவும், மத நிறுவனங்களுக்கு, அரசு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பிறரும் கொடுத்த கொடைகளை பதிவு செய்யவும் சாளுக்கிய அரசர்கள் கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வெளியிட்ட கல்வெட்டுகளும், பல்லவ அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வெளியிட்ட கல்வெட்டுகளும் முக்கிய சான்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 2ஆம் புலிகேசியினுடைய அவைகள புலவரான ரவி கீர்த்தி என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஐஹோல் கல்வெட்டு சாளுக்கிய கல்வெட்டுகளிலேயே மிக முக்கியமானதாக கருதப்படுது. கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கண நூலான கவிராஜ மார்க்கம், பம்ப பாரதம், விக்ரமார்ஜுன விஜயம், நன்னை யாவால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதம் ஆகிய நூல்கள் முக்கிய வரலாற்று செய்திகளை முன்வைக்கின்றன. இருந்த போதிலும் இவை அனைத்துக்கும் மேலான இடத்தை வகிப்பது தமிழ் இலக்கியங்களே அப்படி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தோன்றிய பக்தி இயக்கத்தின் விழுமிய வெளிப்பாடுகள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இயற்றிய பாடல்களில் விழுந்தன. வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் எழுதுனது யாரு? வைணவ ஆழ்வார்கள். ஓகேங்களா? சைவ இலக்கியங்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் இயற்றிய தேவாரம், மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் ஆகியவை முக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவை இன்று வரை புனிதமான இலக்கியங்களாக போற்றப்படுகின்றன. பிற்காலத்தில் சேக்கிழாரால் எழுதப்பட்ட பெரிய புராணமும் பல வரலாற்று செய்திகளை முன்வைக்கிறது. 1ஆம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாச பிரகாசனம் பல்லவர் கால வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்றா விளங்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு உள்ளிட்ட பல கல்வெட்டுகள் பல்லவ சாளுக்கிய மோதல்கள் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. பரமேஸ்வரவர்மனின் பூரம் செப்பேடுகள், மூன்றாம் நந்திவர்மனின் வேலூர் பாளையம் செப்பேடுகள் அவ்வரசர்களின் போர் வெற்றிகளை பதிவு செய்கின்றன. நாணயங்களும் இக்கால பொருளாதார நிலையை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஓகேங்களா? பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த நூல்களான தீபவம்சம், மகாவம்சம், சீன பயணிகளான யுவான் சுவாங், இட்சிங் ஆகியோரின் பயண குறிப்புகள் ஆகியன பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகள் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. 9-10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரபு நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் மற்றும் புவியியலாளர்களுமான சுலைமான் அல்மசூரி, ஓகேவா, இபின் கவ்வா போன்றோரின் பயண குறிப்புகள் இக்காலகட்ட இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளை பற்றி நமக்கு கூறுகிறது. ஐஹால், வாதாபி, பட்டாடக்கல் ஆகிய இடங்களைச் சேர்ந்த கோவில்களில் உள்ள சிற்பங்கள் இக்காலகட்ட பண்பாட்டை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாளுக்கியர்களும் பல்லவர்களும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்குறோம்னா சாளுக்கியர்கள். ஓகேவா? 2 சாளுக்கிய அரச குடும்பங்கள் உள்ளன. ஓகேவா? சாளுக்கிய அரச குடும்பங்கள் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர், மற்றொன்று கல்யாணி சாளுக்கியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வாதாபி சாளுக்கியர், கல்யாணி சாளுக்கியர். இப்பாடம் வாதாபி சாளுக்கியரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. சாளுக்கிய அரச வம்சம் அதனை உருவாக்கிய முதலாம் புலிகேசி, ஓகேவா, வாதாபிக்கு அருகே உள்ள ஒரு குன்றினை சுற்றி கோட்டையை கட்டியதோடு வலுவான சக்தியாக உதயமானது. இதோட ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா 543 இருந்து 566 முடியும். ஓகேங்களா? கடம்பரின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்த அவர் தன்னை சுதந்திர அரசாக பிரகடனப்படுத்திக்கிட்டார். அவர் யட்சங்களை நடத்தியதாகவும் அஸ்வமேத யாகம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து பாருங்க, தலைநகர் வாதாபி கீர்த்திவர்மனால் நிறுவப்பட்டது. ஓகேவா? தலைநகர் வந்து யார் நிறுவிக்கிறீங்க? வாதாபி கீர்த்திவர்மன். எப்போனா 1566 597 முடியும் இவருடைய ஆட்சி காலம். வாதாபி கீர்த்திவர்மன். முதலாம் புலிகேசியின் பேரன் இரண்டாம் புலிகேசி, ஓகேவா, அரசர் மங்களேசனை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசராக பிரகடனப்படுத்தி கொண்டார். ஓகேவா? இந்நிகழ்வு ஐஹோல் கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் புலிகேசியின் போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வென்றது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மாலவம், கலிங்கம் மற்றும் தக்காணத்தின் கிழக்கு பகுதியை சேர்ந்த அரசர்கள் இவரின் அரசியல் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். பனவாசியின் கடம்பர்களையும் தலக்காடு, ஓகேவா, கங்கர்களையும் இவர் வெற்றி கொண்டார். தலக்காடு அப்படிங்கிறது என்னது? மைசூர். மைசூர் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதுதான் முன்ன தலக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன் முறியடித்தார். இது சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஒரு நீண்டகால போருக்கு இட்டு சென்றது. பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை தாக்கி கைப்பற்றாரு. இப்போரில் இரண்டாம் புலிகேசி உயிரிழக்கிறார். இதனைத் தொடர்ந்து வாதாபி சாளுக்கிய பேரரசின் கிழக்கு பகுதிகளின் மீதான பல்லவர்களின் கட்டுப்பாடு பல ஆண்டுகள் நீடித்தது. 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். ஓகேவா? அடுத்தது சாளுக்கியரின் நிர்வாகம் எப்படி இருந்தது? ஓகேவா? ஸோ அரசு, சாளுக்கியரோட அரசாங்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, அரசே நிர்வாகத்தின் தலைவராக இருந்திருக்காங்க. ஒரு அரசருக்கு பிறகு அவருடைய மூத்த மகனே அரசராக வேண்டும் என்ற மரபு முழுமையாக பின்பற்றப்படவில்லை. ஓகேங்களா? பொதுவாக ஒரு அரசர் ஆட்சி புரிகையில் அவருடைய மூத்த மகன் ஆளுநராக அமர்த்தப்படுவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த ஆளுநர் இலக்கியம், சட்டம், தத்துவம், போர்க்கலைகள் முதலானவற்றில் பயிற்சி பெறுவார். சாளுக்கிய அரசர்கள் தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றின்படி ஆட்சி புரிவதாக கூறினர். முதலாம் புலிகேசி மனுசாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியிருக்கார்.
அடுத்தது தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் மகாராஜன், சத்திய சிரியன், ஓகேவா, ஸ்ரீ பிருந்திவி வில்லபன் எனும் பட்டங்களை சூடிக்கொண்டனர். இந்த பட்டங்கள்லாம் அவங்க சூடிக்கிட்டாங்க. ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் எனும் பட்டத்தை சூடிக்கொண்டார். ஸோ பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டவர் யாரு? இரண்டாம் புலிகேசி. விரைவில் பக்ரஹாரன், ஓகேவா, மகாராஜாதிராஜன் எனும் பட்டங்களும் பிரபலமாயின. பல்லவ அரசில் அரசர்கள் தர்ம மகாராஜாதி ராஜா, ஓகேவா, அடுத்தது மகாராஜாதி ராஜா, தர்ம மகாராஜா, அடுத்தது மகாராஜா என்னும் உயர்வாக ஒலிக்கும் பட்டங்களை சூடிக்கொண்டனர். ஓகேங்களா? ஹரிகட கள்ளி செப்பு பட்டயத்தில் அக்னிஸ்தோம வாஜ்பேய அஸ்வமேத வேள்விகளை நடத்தியவர்கள் என்று அரசர் அறிமுகம் செய்யப்படுகிறார். காட்டுப்பன்றியின் உருவமே சாளுக்கியரின் அரச முத்திரை ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாளுக்கியரோட அரச முத்திரை என்னது? காட்டுப்பன்றி. ஓகேங்களா? இது விஷ்ணுவின் வராக அவதாரத்தை குறிக்கிறது சொல்றாங்க. சிவபெருமானின் வாகனமான காளை, அதாவது நந்தி, ஓகேங்களா, பல்லவர்களின் அரச முத்திரை ஆகும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாளுக்கியரோட அரச முத்திரை என்னது? காட்டுப்பன்றி. அதே மாதிரி பல்லவர்களின் அரச முத்திரை வந்து காளை. ஓகேங்களா? அடுத்தது அரசகுல மகளிர் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, முதலாம் ஜெயசிம்மனின் வழிவந்த சாளுக்கிய வம்சாவளியினர் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய பத்ரிகா என்னும் பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி கல்வெட்டாணைகளை பிறப்பித்துள்ளார். பல்லவ அரசிகள் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லை. ஆனால் அவர்கள் பல கோவில்களை கட்டியிருக்காங்க. பல கடவுள்களின் உருவங்களை அங்கே நிறுவினர். கோவில்களுக்கு கொடை வழங்கினர். ராஜசிம்மனின் அரசி ரங்கபதாகாவின் உருவம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் உள்ள கல்வெட்டில் காணப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் பெண்களுடைய நிலை. அடுத்தது அரசரும் அமைச்சர்களும் எப்படி இருந்தாங்க? சாளுக்கிய அரசியல் அதிகாரங்கள் அனைத்தும் அரசின் கரங்களில் வழங்கப்பட்டிருந்தன. அமைச்சரவை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவை மகா சந்தி விக்ரகிக எனும் அதிகாரியை குறிப்பிடுகின்றன. 4 அமைச்சர்களை குறித்து கல்வெட்டுகள் பேசுகின்றன. அவர்கள் பிரதான, மகாசந்தி, விக்ரகிக, அமத்தியா, அப்புறம் சமகர்த்தா, ஓகே, ஆகியோர் ஆவர். பிரதான அப்படின்னா முதலமைச்சர் குறிக்குது. மகாசந்தி விக்ரகிக அப்படின்னா வெளிவிவகாரத்துறை அமைச்சர் குறிக்குது. அமத்தியா அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர். சமகர்த்தா அப்படின்னா அரசு கருவூல அமைச்சர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுத்துகளை கேட்பாங்க. ஓகேங்களா? நிர்வாக வசதிக்காக சாளுக்கியர்கள் நாட்டை பல பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அவை விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம் என்பனவை ஆகும். கல்வெட்டுகள் விசயாபதி, சம்னந்தா, கிராமபோகி, மபத்ரா என்னும் அதிகாரிகள் குறித்து பேசுகின்றன. விசயாபதி அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டனர். சமந்தா என்போர் நிலப்பிரபுக்கள் ஆவர். இவர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டனர். கிராம்போகி, ஓகேவா, கிராமக்கூடர் ஆகியோர் கிராம அளவிலான அதிகாரிகள் ஆவார்கள். மகாந்திரா என்போர் கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர். ஓகேங்களா? அடுத்தது மாகாண மற்றும் மாவட்ட நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, பொதுவாக அரசர்கள் தங்களின் மகன்களை மாகாண ஆளுநர்களாக அமர்த்தினர். மாகாண ஆளுநர்கள் தங்களை ராஜமார்க்க ராஜன் என்றும் ராஜாதித்ய ராஜ பரமேஸ்வரன் என்றும் அழைத்துக் கொண்டனர். இவர்களில் சிலர் மகா சமந்தா என்னும் பட்டத்தை பெற்றிருந்தனர். இவர்கள் படைகளை வைத்து பராமரித்தனர். விஷயாவின் தலைவர் விசாயபதி ஆவார். ஓகேவா? விஷயாபதிகள், ஓகேவா, விஷயாக்கள் மீண்டும் புக்கிகளாக பிரிக்கப்பட்டன. புக்கியின் தலைவர்
போகபதி ஆவார். கிராம நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, கிராமங்களில் பாரம்பரியமாக வருவாய் அலுவலர்களாக பணியாற்றியவர் நல கவுண்டர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அரசரால் நியமிக்கப்பட்ட கவுண்டர் அல்லது போகிகன் கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியாக இருந்திருக்கிறாங்க. கிராம கணக்கர் கரணா ஆவார். ஓகேவா? ஸோ கணக்கு வழக்கில் எழுதுவாங்களோ அவங்க பேர் கரணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் கிராமணி எனவும் அழைக்கப்பட்டார். ஓகேவா? கிராம அளவில் கிராம மக்களை கொண்ட மகாஜனம் என்னும் குழுவின் கைகளில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் இருந்தது. மகாபுருஷ் என்னும் சிறப்பு அதிகாரி கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு. நகரபதி அப்புறம் புறபதி ஆகியோர் சிறு நகரங்களின் அதிகாரிகள் ஆவர். மதம் எப்படி இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் மதம். ஓகேங்களா? சைவம் வைணவம் ஆகிய இரு மதங்களையும் சாளுக்கியர் ஆதரித்தனர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோயில்களை எழுப்பினர். இக்கோயில்கள் முறையான வழிபாடுகளும் சடங்குகளும் விழாக்களும் நடத்தப்படுவதற்கான கங்கை பகுதியிலிருந்து பிராமணர்கள் அழைத்து வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர். சாளுக்கிய அரசர்களில் குறிப்பிடத்தகுந்த அரசர்களான முதலாம் கீர்த்திவர்மன், மங்களேசன், ஓகேவா, இரண்டாம் புலிகேசி ஆகியோர் வேள்விகள் நடத்தியிருக்காங்க. அவர்கள் பரம வைஷ்யன பரம மகேஸ்வர எனும் பட்டங்களையும் திரித்து கொண்டனர். போர்க்கடவுளான கார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. போர்க்கடவுள் கார்த்திகேயன் அப்படின்னு அவரு போர்க்கடவுள் பேர் கார்த்திகேயன் வச்சிருக்காங்க. சைவ மடங்கள் சைவத்தை பரப்பவும் மையங்களாக இருந்திருக்கு. சாளுக்கியர் ஆசீவக மத பிரிவுகளையும் ஆதரிச்சிருக்கிறாங்க. சமண மத மையங்களுக்கு மிக தாராளமாக நிலங்களை வழங்கியிருக்காங்க. அடுத்தது கவிஞர் என இரண்டாம் புலிகேசியால் புகழ்மாலை சூடப்பட்ட ரவிகீர்த்தி ஒரு சமண அறிஞர் ஆவார். இரண்டாம் கீர்த்திவர்மனின் ஆட்சியின் போது சமண மதத்தைச் சேர்ந்த கிராம அதிகாரி ஒருவர் அநேகரி ஓகேவா என்ற இடத்தில் ஒரு சமண கோவிலை கட்டியிருக்காரு. இளவரசர் கிருஷ்ணா குணபத்ரா என்ற சமண துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தார். சீன பயணி யுவான் சுவாங் சாளுக்கிய பகுதிகளில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் அவற்றில் மகாயான ஹீனயான பிரிவுகளை பின்பற்றும் 5000 பௌத்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறியிருக்கிறார். அடுத்தது இலக்கியமும் கல்வியும் எப்படி இருந்திருக்கு? ஐஹோல் மகாகூடம் தூண் கல்வெட்டுகளை சாளுக்கியர் சமஸ்கிருதத்தில் பொறித்துள்ளனர். வாதாபியில் உள்ள ஒரு சாளுக்கிய அரசனின் 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கன்னட மொழியை உள்ளூர் பிராகிருதம் அதாவது மக்களின் மொழி என்றும் சமஸ்கிருதத்தை பண்பாட்டின் மொழி என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாம் புலிகேசின் தளபதி ஒருவன் சப்தாவதாரம் எனும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். சாளுக்கியரின் கட்டடக்கலை எப்படி இருந்தது? வரலாற்று ரீதியில் தக்காணத்தில் சாளுக்கியர்களே முதன்முறையாக சற்றே மிருதுவான மணற்கற்களை கொண்டு கோயில்களை எழுச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? கோயிலை கட்டியிருக்காங்க. வாதாபியில் 4 விதமான கோயில்கள் காணப்படுகின்றன. ஓகேவா? 2 கோயில்கள் விஷ்ணுவுக்கும், ஒரு கோயில் சிவனுக்கும், மற்றொன்று சமண தீர்த்தங்கரர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இவர்களின் கோயில்களை குடைவரை கோயில்கள் ஓகேவா அப்புறம் கட்டுமான கோயில்கள் என 2ஆ பிரிக்கலாம். வாதாபி குடைவரை கோயில் ஓகேங்களா, கட்டுமான கோயில்கள் ஆகிய 2க்கும் பெயர் பெற்றது. பட்டாடக்கல், ஐஹோல் ஆகியவை கட்டுமான கோயிலுக்கு பெயர் பெற்றது. ஐஹோல் அப்படின்னா என்ன ஓகேவா, எங்க இருக்கு அப்படின்னா 634ல் உருவாக்கப்பட்ட ஐஹோல் இக்காலகட்டத்தில் புகழ்பெற்றிருந்த ஐயா ஓகேங்களா ஒலே என்னும் வணிக குடும்பத்தின் தலைமையிடமும் முக்கியமான வணிக மையமும் ஆகும். ஐஹோலில் ஏறத்தாழ 70 கோயில்கள் இருக்கு. காலத்தால் முந்தைய கற்கோவில் லட்கான் கோவில் ஆகும். காலத்தால் முந்தைய கற்கோவில் அதாவது மிகவும் பழமையான கற்கோவில் லட்கான் கோயில்னு சொல்றாங்க. இதனுடைய தனித்தன்மை இங்குள்ள வட இந்திய பாணியிலிருந்து வேறுபட்ட சிகரத்தை கொண்ட அழகான நேர்த்தியான மென்சாந்து மேற்பூச்சை கொண்ட தூணாகும். துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு கோயில் புத்த சைத்திய பாணியில் அமைந்துள்ளது.
சற்றே மேடான தளத்தின் மேல் அறை வட்ட வடிவில் இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குசிமல்லிக்குடி, ஓகேவா, குசிமல்லிக்குடி என்னும் மற்றொரு துர்க்கை கோயில் செவ்வக வடிவத்தில் அமைந்துள்ளது. சாளுக்கியர் சமண கோயில்களையும் கட்டியிருக்கிறாங்க. மேகுடியில் உள்ள சமண கோயில் சாளுக்கியர் காலத்தில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம். மண்டப பாணியில் அமைக்கப்பட்டுள்ள குகைகள் ஐஹோலில் பாதுகாக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ இதுதான் துர்க்கை கோயில். இந்த போட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, இன்னுமே அது இருக்கு. அடுத்தது வாதாபி, ஓகேவா. வாதாபியில் 4 குகைகள் உள்ளன. மங்களேசன் கட்டிய மிகப்பெரிய குகை கோயில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பாம்பு படுக்கையில் சயன கோலத்தில் உள்ள விஷ்ணு, நரசிம்ம சிற்பங்கள் சாளுக்கியரின் கலை மேன்மைக்கு நேர்த்தி மிகுந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. மத வேறுபாடுகளின்றி கட்டடக்கலை அமைப்புகள் ஒரே பொதுவான பாணியை கொண்டுள்ளன. இது தொழில்நுட்பத்தையும் புரவலர் கட்டட கலைஞர்களின் மதச்சார்பற்ற தன்மையும் வெளிப்படுத்துது. எந்த மதத்தையும் சார்ந்து கட்டடங்கள்லாம் கட்டலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பட்டாடக்கல். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள பட்டாடக்கல் என்னும் அமைதியான சிறிய கிராமம் கலையழகும் நேர்த்தியும் மிக்க கோயில்களுக்கு பெயர் பெற்றது. பட்டாடக்கல் அரச சடங்குகள் நடத்துவதற்கான இடமாகும். 2ஆம் விக்ரமாதித்யன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி விருப்பாசர் கோவில் கட்டப்பட்டது. பல்லவ அரசன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் எழுப்பிய கட்டுமான கோயில்களின் தனித்தன்மைகளை தழுவி இக்கோயில் அமைந்துள்ளது. பொதுவாக நினைவு சின்னங்கள் அவற்றை கட்டிய அரசர்களோடு தொடர்புடையதாக இருக்கும். சரிங்களா? சிற்பிகளின் பெயர் அறியப்படாமல் போய்விடும். ஆனால் இங்கே அக்கோயிலின் வடிவத்தை திட்டமிட்ட கட்டடக் கலைஞர், அதை உருவாக்கிய நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் ஆகியோரின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளன. விருப்பாசகர் கோவிலின் கிழக்கு வாசலில் இடம்பெற்றுள்ள ஒரு கன்னட கல்வெட்டு இக்கோவிலை வடிவமைத்த கட்டடக் கலைஞரை வெகுவாக பாராட்டுகிறது. அக்கட்டட கலைஞருக்கு திரிபுவாசிரியா, ஓகேவா, என்ற பட்டமும் கொடுத்திருக்கிறாங்க. திரிபுவாசிரியா 3 உலகையும் உருவாக்கியவன் அப்படின்னு அர்த்தம். கோவில் சுவரில் இடம்பெற்றுள்ள பல சிற்பங்கள் அவற்றை செதுக்கிய சிற்பிகளின் கையொப்பத்தையும் கொண்டுள்ளன. இக்கிராமத்தின் தென்கிழக்கு மூலையில் பாபநாத கோவில் அமைந்துள்ளது. விருப்பாசகர் கோவிலை போன்ற அடித்தள கட்டுமான திட்டத்தின்படி கட்டப்பட்ட இக்கோயில் வட இந்திய பாணியிலான சிகரத்தை கொண்டுள்ளது. வெளிப்புற சுவர்கள் ராமாயண கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் சித்தரிக்கும் தொடர் சிற்பங்களால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கோவிலின் கிழக்கு சுவரில் உள்ள ஒரு சிறிய கன்னட கல்வெட்டு கலிவரியை வடிவமைத்தவரின் பெயர் ரேவதி ஓவஜா என குறிப்பிடப்படுகிறது. பட்டாடக்கல்லில் சாளுக்கியர் 10க்கும் மேற்பட்ட கோவில்களை எழுப்பியுள்ளார்கள். இவை சாளுக்கிய கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை காட்டுகிறது. கட்டடப்பட்ட பாணியின் அடிப்படையில் இக்கோயில்களை இந்தோ ஆரியன் திராவிட கட்டடக்கலை என 2ஆக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவியம். வாதாபியில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோவிலில் சில ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஓவியக்கலையில் சாளுக்கியர் வாகடர்களின் பாணியை பின்பற்றினர். அவ்வாறான ஓவியங்களில் பெரும்பாலானவை விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றியது. சாளுக்கிய ஓவியங்களில் மிக பிரபலமானது ஓகேங்களா, அரசன் மங்களசேனால் கட்டடப்பட்ட அரண்மனையில் உள்ளது. அக்காட்சி நடன நிகழ்ச்சி ஒன்றை அரச குடும்ப உறுப்பினர்களும் மற்றவர்களும் கண்டுகளிப்பதாக அமைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பல்லவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பல்லவர்களின் தோற்றம் குறித்து அறிஞர்களிடையே கருத்தொற்றுமை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. தொடக்க கால அறிஞர்கள் சிலர் பார்த்தியர் என்னும் அரச மரபின் மற்றொரு பெயரான பகல்வ என்ற சொல்லின் திரிபே பல்லவ ஆகும் என்ற கருத்தை கொண்டிருந்திருக்காங்க. 2ஆம் நூற்றாண்டில் சாதவானர்களிடையே போர்கள் நடைபெறுகையில்
மேற்கிந்தியாவில் இருந்து தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிக்கும் பார்த்தியர் குடிபெயர்ந்தனர். ஆனால் இன்றைய அறிஞர் பலர் பார்த்தியரை தென்னிந்தியாவை இருப்பிடமாக கொண்டவர்கள் அல்லது வட இந்தியரோடு இரத்த கலப்பு கொண்டவர்கள் என்றும் கருதுகின்றனர். பல்லவர்கள் வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவர்கள் ஆவார். சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணுவுக்கு காவிரி வரை முன்னேறி சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்றி தன் தந்தை தொடங்கிய பல்லவ வம்ச ஆட்சியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டிருக்கார். ஓகேங்களா. களப்பிரர்களை முற்றிலும் அழித்தொழித்து காவிரி வரை முன்னேறி அவர்களின் பகுதிகளை கைப்பற்றிய போது பாண்டியர்களோடு மோத வேண்டி இருந்தது. சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து அவரது மகன் முதலாம் மகேந்திரவர்மன் அரியணை ஏறுறாரு. சமண மதத்தை பின்பற்றிய அவரை அப்பர் சைவராக மாற்றியிருக்கார். கலைகளை ஆதரித்த மகேந்திரவர்மன் கவிஞனும் இசை வித்தகனும் ஆவார். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் இரண்டாம் புலிகேசி பல்லவ அரசினுடைய வடபகுதிகளை கைப்பற்றி தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறியிருக்கார். இதைத் தொடர்ந்து முதலாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில் பதிலடி கொடுக்கும் விதத்தில் பல்லவர்கள் சாளுக்கியர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை ஈட்டினர். இப்போர்களில் பல்லவர்களுக்கு மானவர்மன் எனும் இலங்கை இளவரசர் உதவி செஞ்சிருக்கார். ஓகேங்களா. இளவரசரே பின்னர் இலங்கையின் அரசராக பதவியேற்கிறாரு. இப்போர்களின் உச்சகட்டமாக நரசிம்மவர்மன் சாளுக்கிய அரசின் தலைநகரான வாதாபி எனப்படுறது கைப்பற்றுகிறாரு. இரண்டாம் புலிகேசி போர்ல கொல்லப்படுறார். நரசிம்மவர்மன் சேர சோழர்களையும் களப்பிரர்களையும் வெற்றி கொண்டதாக கூறுகிறார். இலங்கை அரசன் மானவர்மனுக்கு ஆதரவாக இருமுறை அனுப்பப்பட்ட கப்பற்படைகள் வெற்றி பெற்றன. இருந்த போதிலும் இலங்கை அரசன் தனது பதவியை இழக்கிறார். பல்லவ சாளுக்கிய பகைமையும் மோதல்களும் தொடர்ந்து தான் இருந்திருக்கு. இடையிலேயே அமைதியையும் நிலவியது. பல்லவ அரசன் முதலாம் பரமேஸ்வரனின் ஆட்சியின் போது சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்யன் பல்லவ நாட்டின் மீது படையெடுக்கிறாரு. முதலாம் பரமேஸ்வர்மன் சங்கர், ஓகேவா, முதலாம் பரமேஸ்வர்மன் சங்கர் அப்புறம் பாண்டியர் ஆகியோரின் உதவியோடு விக்ரமாதித்யனை எதிர்த்து போரிட்டார். இதன் விளைவாக பின்னர் தெற்கில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. 9ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தண்டிவர்ம பல்லவனின் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கோவிந்தனின் தாக்குதலுக்கு உள்ளாகும். தண்டிவர்மனின் மகன் 3ஆம் நந்திவர்மன் மேலை கங்கர், ஓகேவா, சோழர் ஆகியோரின் ஆதரவோடு பாண்டியரை திருப்புரம்பியம் போரில் தோற்கடிக்கிறாங்க. 3ஆம் நந்திவர்மனின் பேரனான அபராஜித்தன் தொண்டை மண்டல பகுதியின் மீது படையெடுத்து வந்த முதலாம் ஆதித்ய சோழனோடு போர் புரிந்து மடிகிறார். இத்துடன் பல்லவரின் ஆட்சி முடிவுக்கு வருது. இதன் பின்னர் தொண்டை மண்டலம் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருது. பல்லவரோட நிர்வாகம் எப்படி இருந்தது? பல்லவர் காலத்தில் அரச பதவியானது தெய்வீக உரிமை என்றும் உரிமையானது வம்சாவளியாக தொடர்வது என்றும் கருதப்பட்டது. பல்லவ அரசர்கள் பெரும் பட்டங்களை சூடிக்கொண்டனர். அவற்றுள் ராஜாதி ராஜா என்பன போன்ற சில வட இந்திய மரபிலிருந்து பெறப்பட்டவை. அமைச்சர் குழு ஒன்று அரசருக்கு உதவி செஞ்சிருக்கு. பிற்கால பல்லவர் காலத்தில் அமைச்சர் குழுவானது அரசின் கொள்கை முடிவுகளில் முக்கிய பங்காற்றியிருக்கு. ஒரு சில அமைச்சர்கள் ஓரளவுக்கு உயர்ந்த பட்டங்களை சூடிக்கொண்டனர். அமைச்சர்களில் பலர் நில உடைமையாளர்களிலிருந்து நியமிக்கப்பட்டனர். அமத்தியா என்பவருக்கும் மந்திரி என்பவர்களுக்கும் இடையே சில வேறுபாடுகள் இருந்திருக்கு. மந்திரி என்றால் பொதுவாக ராஜதந்திரி என புரிந்து கொள்ளப்படுகிறது. அமத்தியா என்பவர் ஆலோசகராக ஆவார். அமத்தியா அப்படின்னது ஆலோசகர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மந்திரி மண்டல என்பது அமைச்சர் குழு ஆகும். ஓகேவா. ரகஸ்தியாதிகரா, ஓகேவா, ரகஸ்திகிரதா என்பவர் அரசரின் அந்தரங்க செயலாளர். ஓகேங்களா. மாணிக்க பண்டாரம் காப்பான் எனும் அதிகாரி கருவூலத்தை காப்பவர் ஆவார். ஓகேங்களா.
மாணிக்கம் அப்படின்னா விலை மதிப்பில்லாத, பண்டாரம் அப்படின்னா கருவூலம், காப்பான் அப்படின்னா காவல் புரிப்பவர். ஓகேங்களா. கொடுக்காப்பிள்ளை என்பவர் நன்கொடைகளுக்கான அதிகாரிகளாவார். ஓகேவா. நன்கொடை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க பேர் வந்து கொடுக்காப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பல்லவ அரசர்களின் கீழ் மைய அதிகாரிகளாக பணியாற்றியிருக்கிறாங்க. அப்புறம் கோச அதியட்சா என்பவர் மாணிக்க பண்டாரம் காப்பாளர்களை மேற்பார்வை செய்பவர். நீதிமன்றங்கள் அதிகரண மண்டபம் என்றும் நீதிபதிகள் தர்மாதிகாரி என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க. நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கர்ணதண்டம் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் வந்து அதிகரண தண்டமாகும். அடுத்தது, மாநில ஆளுநர்களுக்கு மாவட்ட அளவிலான அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி உதவிகள் செஞ்சிருக்காங்க. இவ்வதிகாரிகள் உள்ளூர் அளவிலான தன்னாட்சி பெற்ற அமைப்புகளோடு ஆலோசகர்கள் என்ற நிலையில் இணைந்து செயல்பட்டிருக்காங்க. இவ்வமைப்புகள் உள்ளூர் அளவிலான சாதி, ஓகேங்களா, கைவினைஞர், தொழில் குழுக்கள், சேவை செய்வோர், மாணவர், அர்ச்சகர்கள், துறவிகள் ஆகியோரின் உறவுகளின் அடிப்படையில் கட்டடப்பட்டவையாகும். கிராமங்களில் மக்கள் பங்கு பெறும் மன்றங்கள் இருந்தன. மாவட்ட பிரதிநிதிகளும் இருந்தனர். இவ்வமைப்புகளின் பொதுக்குழு கூட்டங்கள் ஆண்டிற்கு ஒரு முறை கூட்டப்பட்டது. அளவில் சிறியதான குழுக்களின் கூட்டங்கள் அடிக்கடி நடத்தப்பட்டன. கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது இச்சிறிய அமைப்புகளின் பொறுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நில மானியங்கள் எப்படி இருந்தது? நில உரிமை அனைத்தும் அரசரிடமே இருந்தது. அவர் அதிகாரிகளுக்கு வருவாய் மானியங்களையும் பிராமணர்களுக்கு நில மானியங்களையும் வழங்கினார். அல்லது நிலப்பிரபுக்கள் சிறு விவசாயிகள் மூலம் நிலத்தை சாகுபடி செய்ய வச்சிருக்காங்க. இரண்டாவதாக சொல்லப்பட்டதே பெரும்பாலும் பின்பற்றப்பட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. அரசருக்கு சொந்தமான நிலங்கள் குடியானவர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. குத்தகைக்கான கால அளவை பொறுத்து கிராமங்களின் தகுதி நிலைகள் மாறுபடும். பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்களை கொண்ட கிராமங்கள் நிலவரி செலுத்தின. பிரம்மதேய கிராமங்கள் ஒரு பிராமணருக்கோ அல்லது சில பிராமணர்களை கொண்ட ஒரு குழுவுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது. வரி செலுத்த வேண்டியதில்லை என்பதால் கிராமங்கள் ஏனைய கிராமங்களை காட்டிலும் செழிப்பாக இருந்தன. ஓகேங்களா. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தேவதான கிராமங்கள் ஆகும். இவற்றின் வருவாயை கோவில் நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர் என்று அரசு பெறவில்லை. கோவில் நிர்வாகிகள் என்ன பண்ணிக்குவாங்க? வாங்கிக்குவாங்க. கோவில் பணிகளில் வேலைவாய்ப்பு வழங்கி கோவில்கள் கிராமங்களுக்கு உதவின. பின்வந்த காலங்களில் கோவில்கள் கிராமம் சார்ந்த வாழ்க்கையின் மையமாக மாறிய போது தேவதான கிராமங்கள் தனி முக்கியத்துவம் பெற்றன. பல்லவர் ஆட்சியில் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள இருவகை கிராமங்களே ஓகேங்களா பெரும்பான்மையாக இருந்தன. அடுத்தது, கிராம வாழ்க்கை எப்படி இருந்தது? கிராம அளவில் அடிப்படையான அமைப்பு சபை ஆகும். ஓகே. அறக்கட்டளைகள், நிலம், நீர்ப்பாசனம், வேளாண்மை, குற்றங்களுக்கான தண்டனை, மக்கள் தொகை உள்ளிட்ட தேவைப்படும் ஏனைய ஆவணங்களை பாதுகாத்தல் ஆகியன போன்ற கிராமத்தோடு தொடர்புடைய அனைத்து செயல்பாடுகளிலும் சபை அக்கறை செலுத்தியது. கிராம நீதிமன்றங்கள் சிறிய குற்றவியல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. சிறு நகரங்களிலும் நகரங்களிலும் அரசரை மேலான நடுவராக கொண்டு அதிகாரிகளின் தலைமையில் நீதிமன்றங்கள் செயல்பட்டன. சபை என்பது நிர்வாக முறையை சேர்ந்த அமைப்பு. கிராமத்தவர் அனைவரும் பங்கேற்கும் நிர்வாக முறை சாராத மக்கள் மன்றமான ஊரார் என்ற அமைப்போடு இது இணைந்து செயல்பட்டது. இதற்கு மேலான மாவட்ட குழு நாடு அல்லது மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட்டது. பிராமணர்கள் மட்டுமே வாழ்ந்த அல்லது பிராமணர்கள் அதிகமாக வாழ்ந்த கிராமங்கள் இவ்வமைப்புகளின் செயல்பாடுகள் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தன. கிராம அளவிலான இவ்வமைப்புகளுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே பாலமாக செயல்பட்டவர் கிராம தலைவர் ஆவார்.
அடுத்தது ஏரி பாசனம் எப்படி இருந்தது? ஏரிப்பட்டி அல்லது ஏரி நிலம் எனும் சிறப்பு வகை நிலத்தை தென்னிந்தியாவில் மட்டுமே அறிகிறோம். தனிப்பட்ட மனிதர்கள் கொடையாக கொடுத்த நிலங்களிலிருந்து பெறப்படும் வரி கிராமத்து ஏரிகளை பராமரிப்பதற்காக தனியாக ஒதுக்கி வைக்கப்படும். இந்த ஏரிகளில் மழைநீர் சேகரிக்கப்படும். சரிங்களா? நீரை கொண்டு வருடம் முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க? வருடம் முழுவதும் வேளாண்மை செய்ய முடிந்தது. ஓகேங்களா? வறட்சிக்கான காலநிலையிலும் வேளாண்மை செய்யலாம். ஏரிகள் அனைத்தும் கிராம மக்களின் கூட்டுழைப்பில் கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டன. ஏரி நீரை அனைத்து விவசாயிகளும் பகிர்ந்து கொண்டனர். ஏரிகளை பராமரிப்பது கிராமத்தின் பொறுப்பு. கிராமம் தொடர்பான செய்திகளை பேசுகின்ற பல்லவர் கால கல்வெட்டுகள் அனைத்தும் ஏரி பராமரிப்பை பற்றி குறிப்பிடுகின்றன. ஏரிகளுக்கு அடுத்த நிலையில் கிணறுகள் முக்கியமானவை ஆகும். ஓகேங்களா? வாய்க்கால்கள் வழியாக நீர் விநியோகிக்கப்பட்டது. நீர் பகிர்வினை முறைப்படுத்தவும் அளவுக்கு அதிகமான சேர்ந்த நீரை வெளியேற்றவும் மதகுகள் அமைக்கப்பட்டிருந்தன. கிராமத்தாரால் இணைக்கப்பட்ட ஏரிக்குழு எனும் அமைப்பு நீர் பகிர்வை மேற்பார்வையிட்டனர். ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமான நீரை பயன்படுத்தி வேளாண்மை செய்வோர் மீது வரி விதிச்சிருக்காங்க. அடுத்தது வருவாயும் வரி விதிப்பும். செப்பு பட்டயங்களில் பதிவு செய்யப்பட்ட நிலமானியங்களை முக்கியமாக நில வருவாய் வரி விதிப்பு ஆகியன குறித்து விரிவான தகவல்களை முன்வைக்கிறது. வருவாயானது முதன்மையாக கிராம ஆதாரங்களிலிருந்தும் வணிக மற்றும் நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்தும் பெறப்பட்டது. கிராமங்கள் மீது இருவகைப்பட்ட வரிகள் விதிக்கப்பட்டன. வேளாண் மக்கள் விளைச்சலில் 1/6 தொடங்கி 1/10 வரை வரியாக அரசுக்கு செலுத்தியிருக்காங்க. இவ்வரியை கிராமமே வசூல் செய்து அரசின் வசூல் அதிகாரியிடம் கட்டியது. இரண்டாவது வகைப்பட்ட வரிகள் உள்ளூர் அளவில் வசூலிக்கப்பட்ட வரிகள் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இவ்வரிகள் அந்த கிராமத்தின் சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. இவ்வரி பணம் நீர்ப்பாசன அமைப்புகளை பழுது பார்த்தல், கோவில்களுக்கு விளக்கு ஏற்றுதல் போன்றவற்றுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நிலவரியின் மூலமாக பெறப்படும் வருவாய் போதுமானதாக இல்லை எனில் அரசு கால்நடை வளர்ப்போர், கல் இறக்குவோர், திருமண வீட்டார், அப்புறம் மண்பாண்டம் செய்வோர், தங்க வேலை செய்வோர், சலவை செய்வோர், துணி நெய்வோர், கடிதங்கள் சுமந்து செல்வோர், நெய் தயாரிப்போர், இடைத்தரகர்கள் ஆகியோரிடம் வரி வசூல் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? அப்படி வரி வசூல் செஞ்சு பற்றாக்குறையை சரி செஞ்சுக்குவாங்க. அடுத்தது போர்களின் போது சூறையாடப்பட்ட பொருட்களும் படை வீரர்களால் கைப்பற்றப்பட்ட செல்வமும் அரசு வருவாயோடு சேர்த்திருக்காங்க. பல்லவ அரசர்கள் போர்களை மிக முக்கியமானதாக கருதியிருக்காங்க. காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலில் நந்திவர்மன் காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகள், குறிப்பாக பல்லவ படைகள் ஒரு கோட்டையை தாக்குவது போன்ற போர்க்கள காட்சிகள் தொடர் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கோட்டை உயரமான மதிச்சுவர்களை கொண்டதாகவும் வீரர்கள் அதை தாக்குவது போலவும் அருகில் யானைகள் நிற்பது போலவும் அக்காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அடுத்தது பல்லவ படைகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? படைகள் எப்படி இருந்தது? அரசர் நிலையான படை ஒன்றை தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருந்திருக்காங்க. அரசு வருவாயில் பெரும்பகுதி படைகளை பராமரிப்பதற்கு என்னது செலவானது. படைகள் காலாட்படை, குதிரைப்படை, சிறிய அளவிலான யானைப்படை ஆகியவற்றை கொண்டிருந்தது. இக்காலத்தில் தேர்ப்படைகள் பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா? பெரும்பாலான போர்கள் குன்றுகள் நிறைந்த நிலப்பரப்புகளில் நடைபெற்றதால் தேர்ப்படைகளால் பயனுள்ள வகையில் செயல்பட இயலவில்லை. குதிரைப்படைகள் வெற்றிகரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்றாலும் குதிரைகளை இறக்குமதி செய்ய வேண்டியது இருந்ததால் பெருஞ்செலவு பிடிப்பதாக அமைந்தது. பல்லவர்களிடம் கப்பல் படையும் இருந்தது. அவர்கள் மாமல்லபுரத்திலும் நாகப்பட்டினத்திலும் கப்பல் தளங்களை கட்டியிருக்காங்க. இருந்த போதிலும் பின்வந்த சோழர்களின் கப்பற்படை வலிமையோடு ஒப்பிட்டால் பல்லவர்களின் கப்பற்படை சிறியதுதான் சொல்றாங்க. வணிகம் எப்படி இருந்ததுன்னா, பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் முக்கியமான வணிக மையமாக இருந்திருக்கு. வணிகர்கள் தங்கள் பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசிடம் உரிமை பெற வேண்டும். பொதுவாக பண்டமாற்று முறையே நடைமுறையில் இருந்திருக்கு.
ஆனால் பின்னர் பல்லவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டனர். வணிகர்கள் தங்களுக்கென மணி கிராமம் போன்ற அமைப்புகளை கொண்டிருந்தனர். வெளிநாட்டு வணிகத்தில் நறுமணப் பொருட்கள், பருத்தி ஆடைகள், விலையுயர்ந்த கற்கள், மூலிகைகள் ஆகியவை ஜாவா, சமந்த்ரா, கம்போடியா, இலங்கை, சீனா, பர்மா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மாமல்லபுரம் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கியிருக்கு. வணிகர்கள் தங்களுக்கென தனி குழுக்களை சுதேசி, நானாதேசிகர், ஐநூற்றுவர் என்ற பெயர்களில் அமைத்துக் கொண்டனர். அவர்களின் முக்கிய அமைப்பு ஐஹோல் நகரினை மையமாக கொண்டு செயல்பட்டிருக்கு. வெளிநாடுகளோடு வணிகம் மேற்கொண்ட வணிகர்களின் குழு நானாதேசி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வமைப்பு மையப்பகுதியில் காளையின் வடிவத்தை கொண்ட தனி கொடியை கொண்டிருந்தது. ஓகேங்களா. வீர சாசனம் என்ற பிரகடனங்களை வெளியிடும் உரிமையையும் பெற்றிருந்தது. நானாதேசியின் செயல்பாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் விரிந்து பறந்திருந்தது. இதன் தலைவர் பட்டன்சாமி, பட்டண கிழார், தண்டநாயகன் என்ற பெயர்களில் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் உறுப்பினர்கள் ஐஹால் பரமேஸ்வரியார் என்று அழைக்கப்பட்டனர். கடல் வழி வாணிபம். ஓகேங்களா. வேளாண்மை செய்வதற்கேற்ற விரிந்து பறந்த நிலப்பரப்பை கொண்டிருந்த கங்கை சமவெளியை போலல்லாமல் பல்லவர், சாளுக்கியர் ஆகியோர் குறைந்த அளவிலான வேளாண்மை நிலத்தையே கொண்டிருந்தனர். ஓகேவா. அதனால நிலத்தின் மூலம் அரசு பெற்ற வருவாயும் குறைவாகவே இருந்தது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிக வருவாயை கிடைத்தரும் வகையில் வணிக பொருளாதாரமும் வளர்ந்திருக்கவில்லை. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு கடல் கடந்த வணிகத்தில் பல்லவர் ஈடுபட்டிருந்தனர். அப்பகுதியில் இக்காலத்தில் காம்போஜா, ஓகேவா, சம்பா, ஸ்ரீவிஜயா, ஓகேவா, 3 முக்கிய அரசுகள் இருந்திருக்கு. மேற்கு கடற்கரையில் மேலை நாடுகளுக்குடனான வணிக தொடர்பில் இந்திய வணிகரை காட்டிலும் வெளிநாடுகளைச் சேர்ந்த வணிகர்களே, குறிப்பாக அரேபிய வணிகர்களை முன்னிலை வகிச்சிருக்காங்க. அயல்நாடுகளுக்கு சரக்குகளை சுமந்து சென்ற இந்திய வணிகர்கள் நாளடைவில் ஏனைய வெளிநாட்டு வணிகர்களுக்கு சரக்குகளை வழங்குபவர்களாக மாறினார்கள். மேலை நாடுகளுடனான செய்தி தொடர்பு நேரடியாக இல்லாமல் அராபியாவின் வழியாக அமைந்தது. இத்தொடர்புகளும் வணிகத்தோடு மட்டுமே நின்றுவிட்டன. அடுத்து சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னா, இலக்கியம், வானியல், சட்டம் முதலான துறைகளில் கற்றறிந்த அறிஞர்களாக இருந்ததால் பிராமணர்கள் அரசின் ஆலோசகர்களாக செயல்பட்டிருக்காங்க. ஆசிரிய பணி மட்டுமல்லாமல் வேளாண்மை, வணிகம், போரிடுதல் ஆகிய பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டனர். வரி கொடுப்பதிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் அவர்களுக்கு விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த சமூக பிரிவினர் நாட்டை ஆண்ட சத்திரியர்களாவர். ஓகேங்களா. அனைத்து சத்திரியர்களும் போர் செய்பவர்களாக இல்லை. அவர்களில் சிலர் வணிகத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் வேதங்களை படிப்பதற்கான உரிமையை பெற்றிருந்தார்கள். சத்திரியர்கள். இவ்வுரிமை சமூகத்தின் அடித்தளத்தில் இருந்த மக்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. வணிகர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வீரர்களை பராமரிச்சிருக்காங்க. வணிக குழுக்களையும் உருவாக்கி கொண்டனர். சமூகத்தின் கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருள் உற்பத்தி போன்ற தொழில்களை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த பாருங்க, தூய்மை பணி, மீன்பிடி தொழில், சலவை தொழில், மூங்கில் பொருட்கள் செய்தல், தோல் பொருள் செய்தல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்ட மக்கள் வர்ண அமைப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டனர். பல்லவர் காலத்தில் ஆரிய மயமாதலும் வட இந்திய கருத்து போக்குகளின் செல்வாக்கு தென்னிந்தியாவில் மிகுந்தது என்று பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நிலக்கொடை வழங்கிய போது அரசர்கள் வெளியிட்ட ஆணைகளே அதற்கு சான்றாகும். சாதி அமைப்பு வலுவாக நிறுவப்பட்டது. சமஸ்கிருதம் பெரும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அடுத்தது, காஞ்சிபுரம் முக்கியம் வாய்ந்த கல்வி மையமாயிற்று. ஓகேவா. காஞ்சிபுரம் தான் அது முக்கியமான கல்வி மையமா இருந்திருக்கு. வேத மதங்களை பின்பற்றுவோர் சிவனை வழிபட்டிருக்காங்க. மகேந்திரவர்மனே முதலாக தனது ஆட்சி காலத்தின் இடைப்பகுதியில் சமண மதத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவியிருக்கார். சமணத்தின் மீது சகிப்புத்தன்மையற்றவராய் அவர் சில சமண மடாலயங்களை அழிச்சிருக்கார்.
ஓகேங்களா. பௌத்தமும் சமணமும் தங்கள் செல்வாக்கை இழந்தன. யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தில் 100 பௌத்த மண்டலங்களையும் மகாயான பௌத்தத்தை சேர்ந்த 10,000 குருமார்களையும் தான் கண்டதாக பதிவு செஞ்சிருக்கார் யுவான் சுவாங். மதிப்புமிக்க கவிஞர்களாய் இருந்த அடியார்களான நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள். அடுத்தது பாருங்க, பிராமணியத்தின் வளர்ந்து வந்த செல்வாக்கு. ஓகேங்களா. தென்னிந்திய பகுதிகளில் ஆரிய பண்பாடு செல்வாக்கு பெற்றுவிட்டதை தெளிவாக காட்டும் அடையாளம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற இடமாகும். அளவில் அதிகமான நிலங்களை கொடையாக பெற்றதால் அவர்கள் செல்வ செழிப்பு அடைந்தனர். பல்லவ நாட்டின் கல்வி நிலையங்களின் தோற்றமும் ஆரியமயமாகிவிட்டதின் ஒரு அடையாளமாகும். இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் கல்வி பௌத்தர்கள் மற்றும் சமணர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் படிப்படியாக பிராமணர்கள் அவர்களை புறந்தள்ளிவிட்டு அவ்விடத்தை கைப்பற்றி கொண்டனர். சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட மத நூல்களை கொண்டு வந்த சமணர்கள் நாளடைவில் தமிழை பயன்படுத்த தொடங்கினர். சமண மதம் பெரிய அளவில் பிரபலமான மதமாக இருந்தது. ஆனால் பின்னர் வந்த நூற்றாண்டுகளில் சைவ வைணவ மதங்களின் போட்டியினால் சமண மதத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துவிட்டது. இதோடு மகேந்திரவர்மனும் சமண மதத்தின் மீது கொண்டிருந்த பற்றை இழந்து சைவ மதத்தை பின்பற்ற தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா. அதனால் சமணர்கள் அரசு ஆதரவை இழந்திருக்காங்க. காஞ்சியிலும் மதுரையிலும் சமணர்கள் சில கல்வி நிலையங்களையும் கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுலாவில் உள்ளதை போன்று சமண மத மையங்களையும் நிறுவினர். ஆனால் சமண துறவிகளில் பெரும்பாலானோர் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு காடுகளிலும் குன்றுகளிலும் உள்ள குகைகளில் வாழவே விருப்பம் கொண்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, மடங்களும் மடாலயங்களும். காஞ்சி பகுதியிலும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலும் பௌத்த துறவி மடாலயங்கள் அமைந்திருந்தன. இவையே பௌத்த கல்வி முறையின் மையமாக இருந்தன. இக்காலகட்டத்தில் வேத வைதீக பிரிவினருக்கும் அவைதீக பிரிவுகளுக்கும் இடையே தீவிர மோதல்கள் நடந்து கொண்டிருந்திருக்கு. பௌத்த மையங்கள் பௌத்த மதத்தை கற்பதில் அக்கறை காட்டின. வேத மதங்களுக்கு கிடைத்த அரசு ஆதரவு பௌத்த மதத்திற்கு இல்லாத நிலை வேத மதங்களின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தது. நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழை பெற்றிருந்த காஞ்சி பல்கலைக்கழகத்தை தவிர வேறு சில சமஸ்கிருத கல்லூரிகளும் செயல்பட்டு வந்திருக்கு. சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக மொழியாகவும் அரசபையின் அலுவலக மொழியாகவும் இருந்ததால் இலக்கிய வட்டாரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் மடங்கள் பிரபலமாயின. மடங்கள் ஓய்வில்லங்களாகவும் உணவக சாலைகளாகவும் கல்வி கற்பதற்கான இடமாகவும் ஒரே நேரத்தில் செயல்பட்டன. இவ்வியல்பு இம்மடங்களோடு தொடர்புடைய பிரிவினருக்கு மறைமுகமாக விளம்பரத்தை தேடித் தருவதாகவும் அமைந்தது. அடுத்து பாருங்க, சமஸ்கிருத மொழி பிரபலமாகுது. ஓகேவா. இக்காலத்தில் சமஸ்கிருத மொழிக்கு பெரும் அரசு ஆதரவு இருந்தது. முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்ற நூலை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. தென்னிந்தியாவில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வியக்கத்தக்க 2 நூல்கள் சமஸ்கிருத இலக்கியத்திற்கான தர அளவுகளை உருவாக்கின. அவை பாரவியின் கிருதார்ஜுன்யம், ஓகேவா, தண்டியின் தசகுமார சரிதம் ஆகிய நூல்களாகும். மிகச்சிறந்த அணி இலக்கணமாகிய காவிய தர்சா என்னும் நூலை இயற்றிய தண்டி பல்லவ அரசவையை சில ஆண்டுகள் அலங்கரித்ததாக தெரிகிறது. அடுத்து பாருங்க, பல்லவர்களின் குடைவரை கோயில்கள் பத்தி பார்க்கலாம். பல்லவர் பகுதிகளில் குடைவரை கோயில்கள் அறிமுகம் செய்த பெருமை முதலாம் மகேந்திரவர்மனை சேரும். பிரம்மா, ஈஸ்வரா, ஓகேவா, விஷ்ணு ஆகியோருக்கு தான் கட்டிய கோவில் கட்டுவதற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் செங்கல், மரம், உலோகம், சாந்து ஆகியன கொண்டு கட்டப்படவில்லை என முதலாம் மகேந்திரவர்மன் தனது மண்டப கட்டு கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். மகேந்திரவர்மனின் குடைவரை கோயில்கள் வழக்கமான
மண்டப பாணியில் தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை கொண்டிருக்கும், அல்லது முதலில் ஒரு மண்டபத்தையும் அதற்கு பின்புறமோ பக்கவாட்டிலோ ஒரு கருவறையை கொண்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எல்லோரா, அஜந்தா, மாமல்லபுரம் இங்க இருக்கிற கோயில்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத் மாவட்டத்தில் எல்லோரா, அஜந்தா என்னும் இடங்களில் திரளாக குகைகளும் கோயில்களும் அமைந்துள்ளன. எல்லோரா குகை கோயில்கள் அவற்றின் சிற்பங்களாக பெயர் பெற்றவை. அஜந்தா குகை கோயில்கள் அவற்றின் ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவை. இக்கோயில்களின் காலம் சுமார் 500 to 950 சொல்றாங்க. ஆனால் குகை கோயில்களை உருவாக்கும் நடவடிக்கை இதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகேங்களா. முதல் குகை கோவில் ஆசிவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. சில கோயில்கள் முற்று பெறாதவையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரா. எல்லோராவில் உள்ள குடைவரை கோயில்களில் 34 குகைகள் சரணகிரி மலையில் அமைந்துள்ளது. கோணவியல், கட்டுமான தொழில்நுட்பம், உலோகவியல் ஆகிய துறைகளை பற்றிய அறிவு இந்திய கட்டடக்கலை கலைஞர்களுக்கு இல்லாமல் இருந்ததால் இவை போன்ற நேர்த்தியான பெருங்கட்டடங்களை உருவாக்கி இருக்க முடியாது. இக்குகை தொகுப்புகளை உருவாக்கியோர் சாளுக்கியரும் ராஷ்டிரகூடரும் ஆவர். இவ்வாறான புதிய பாணியில் கோயில்களை கட்டுவதை முதலில் மேற்கொண்டவர்கள் அவைதீக மதத்தவர்களை ஆவார். பின்னர் தான் வைதிக மரபை சார்ந்தவர்களும் தங்கள் மதம் சார்ந்த சித்தாந்தங்களை பரப்புவதற்கு இந்த ஊடகத்தை கை கொண்டனர். இவ்வாறு ஆசிவகமும் சமணமும் பௌத்தமும் பிராமணியமும் இக்கோயில்களை எழுப்பின. தொடக்க கால கோயில்கள் எளிமையாகவும் அளவாகவும் கலை தொடர்பான உள்ளடக்கத்தை கொண்டிராமலும் இருந்திருக்கு. எல்லோராவில் 5 குகைகளில் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் கைலாசநாதர் கோயிலில் உள்ளவை மட்டும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. சமணர் கோயில்களில் உள்ள சில சுவரோவியங்களும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. விலங்குகள், பறவைகள், மரங்கள், பூக்கள் ஆகியவை நேர்த்தியாக எழிலோடு தீட்டப்பட்டுள்ளதோடு ஆசை, அன்பு, பரிவு ஆகிய மனித இயல்புகளின் வெளிப்பாடும் தொழில் வல்லமையும் தீட்டப்பட்டுள்ளன. இங்க பாருங்க, எல்லோரா குகைகளை 1983 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்க போறது அவைதீக மத கோயில்கள். ஓகேங்களா. பௌத்த குகைகள். எல்லோராவில் மொத்தம் 12 பௌத்த குகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவம் கொண்ட கட்டடக்கலை பாணியை கொண்டுள்ளது. அவற்றில் சில அளவில் சிறியவை. ஓகேவா. மற்றவை 2 அல்லது 3 அடுக்குகளை கொண்டவை. பௌத்த துறவிகள் தங்களிடம் இருந்த சிலர்களுக்கு மத நூல்களில் பயிற்சி வழங்கும் மையமாக செயல்படும் விதத்தில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. மத்தியில் உள்ள பெரிய அறையும் பக்கவாட்டில் அமைந்துள்ள சிறிய அறைகளும் துறவிகள் கல்வி வழங்குவதற்காகவும் போதனைகளை செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டன. 6வது குகையில் ஒரு மேசை மீதுள்ள கையெழுத்து பிரதியை ஒரு மனிதன் வாசிப்பதை போன்று செதுக்கப்பட்டுள்ள சிற்பம் இதை உறுதி செய்கிறது. சுவர்களில் உள்ள சதுர செவ்வக கட்டடங்களின் புத்தரின் வாழ்க்கையில் நடைபெற்ற பல நினைவுகள் காட்சிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இக்குகைகளில் இடம்பெற்றுள்ள சிற்பங்களை கொண்டு 3 வகைப்பட்ட தனிப்பண்பு கூறுகளை அடையாளம் காணலாம். மிக முக்கியமானதும் மையமானதும் புத்தரின் 3 வகை தோற்றங்களே. ஒன்று என்னது? தியான புத்தர், அடுத்து போதனை செய்யும் புத்தர், வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் புத்தர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பெண் கடவுள்கள். பௌத்த குகைகளில் தாரா, அப்புறம் கதிரவாணி தாரா, சுந்தா, வஜ்ரதீஸ்வரி, மகாமயூரி, சுஜாதா, பன்தாரா, பிரிக்குட்டி ஆகிய பெண் தெய்வங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. குகை எண் 12இல் பெரிய உருவம் கொண்ட பெண்மணி இடையில் ஒட்டியானத்துடனும்
நாகப்பாம்பினால் ஆன தலைப்பாகையுடனும் காட்சியளிக்கும் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. அதே குகையில் காதிரி வாணி தாரா என்னும் பெண் தெய்வம் கையில் ஒரு நாகப்பாம்பை பிடித்தபடி நிற்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவைதீக மத கோயில்கள், சமண குகைகள். எல்லோராவில் சில சமண குகைகளும் காணப்படுகின்றன. இவை மற்றவற்றிலிருந்து வேறுபட்டு தனித்தன்மையுடன் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவை முற்றுப்பெறாத நிலையில் உள்ளது. பணியாட்கள் சூழ யக்ஷ மாதாங்கா, ஓகேவா, மகாவீரர், பாசரதாரர், ஓகேவா, கோமதீஸ்வரர் ஆகியோரின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க, வேத மத குகைகள். இங்குள்ள குகைகளில் காலத்தால் முந்தியவை ஓரளவு சிறியதாகவும் எளிமையாகவும் உள்ளது. கைலாசநாதர் குகையை தவிர மற்றவை அனைத்தும் சதுர வடிவம் கொண்டவை. கைலாசநாதர் குகை மட்டும் மிகப்பெரிய ஒற்றை கல்லிலான வடிவமாகும். அது 16வது குகை. ஓகேங்களா, இது உறுதியான ஒரே பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். இக்கோயில் 2 அடுக்குகளை கொண்டுள்ளது. இது சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்தை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றின் மேலுள்ள கைலாசநாதர் கோயில் ஆகும். ஓகேவா, கீழடுக்கில் யானை வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பார்ப்பதற்கு அக்கோவிலை இந்த யானைகள் தாங்கி இருப்பதை போன்று உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கோவிலின் வெளிப்பகுதி மிக நன்றாக செதுக்கப்பட்ட சாளரங்களையும் இந்து புராணங்களில் குறிப்பிட்டுள்ள தெய்வங்களின் வடிவங்களையும் காதல் மோகத்தை வெளிப்படுத்துகின்ற ஆண் பெண் மிதுன வடிவங்களையும் கொண்டுள்ளது. கோவில் நுழைவாயிலின் இடப்பக்கம் இடம்பெற்றுள்ள கடவுள் வடிவங்கள் பெரும்பாலும் சைவ கடவுள்களாகவும் வலப்பக்கம் உள்ளவை வைணவ கடவுள்களாகவும் உள்ளன. முன்பகுதியில் உள்ள முற்றம் மிகப்பெரிய கொடிக்கம்பங்களையும் நந்தி மண்டபம் ஒன்றையும் கொண்டுள்ளது. சிவன் பார்வதி திருமண விழா காட்சி, ராவணன் கைலாய மலையை தூக்குவதற்கு முற்படுதல், மகிஷாசுரனை துர்காதேவி வதம் செய்தல் ஆகியவை அழகிய சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. தெய்வங்களின் கைகளில் உள்ள ஆயுதங்கள், இசைக்கருவிகள் ஆகியவை கோவில் சுவர்களில் சதுர செவ்வக கட்டடங்களின் தொடர்ச்சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. பெண் நீர் தெய்வமான கங்கை ஒரு முதலையின் மீது அமர்ந்திருப்பதும், யமுனை ஆமை ஒன்றின் மீது அமர்ந்திருக்கும் காட்சியும் கருத்தை கவரும் வண்ணம் செதுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இப்போ கூட கோயிலுக்கு போனால் நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா, நிறைய சிற்பங்கள்லாம் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா. அது போனால் கொஞ்சம் என்ன பண்ணணும், அதை கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அடுத்தது அஜந்தா. ஓகேங்களா, மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் ஓகேவா நகரத்திற்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் அஜந்தா குகைகள் அமைந்துள்ளன. எரிமலை பாறையிலிருந்து மொத்தம் 30 குகைகள் குடைந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவை சுவரோவியங்களுக்கு பெயர் பெற்றவை. ஓகேங்களா, இருந்தாலும் இங்கு சிற்பங்களும் உள்ளது. ஹீனயான பௌத்த மத பிரிவை சேர்ந்தவர்களே முதலில் அஜந்தா குகைகளை அமைக்க துவங்கியிருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன் 200 டு பொது ஆண்டு 200 வரை ஓகேவா தக்கான பீடபூமி பகுதிகளை ஆண்ட அரசர்கள் இம்முயற்சிகளுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அரசர்களில் துவங்கி வணிகர்கள் வரை ஆதரவு வழங்கியவரை பற்றிய கல்வெட்டுகள் பேசுகின்றன. முதற்கட்ட குகைகள் ஓகேங்களா பொது ஆண்டுக்கு முன் 200 பொது ஆண்டு 200 காலகட்டத்தை சேர்ந்தவை ஆகும். இரண்டாவது கட்டட குகைகள் சுமார் பொது ஆண்டு 200 400 முடியும் ஓகேவா காலப்பகுதியை சேர்ந்தவை ஆகும். ஓவியம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அஜந்தா குகைகள் சிறப்பு வாய்ந்த சுவரோவியங்களின் கருவூலமாகும். முதல் கட்ட ஓவியங்கள் பெரும்பாலானவை குகை எண் 9லும் 10லும் காணப்படுகின்றன. இவை சாதவாகனர் காலத்தை சேர்ந்தவனவாகும். அஜந்தா குகையோவியங்களை தீட்டியவர்கள் அறிவு நுட்பத்துடனும் திட்டமிட்ட தொழில் நுணுக்கங்களையும் பின்பற்றியுள்ளனர். முதலில் பாறை சுவரின் மீது தாவரங்களின் நார், நெல்லுமி, மணல் மற்றும் கல்பொடி கலந்து செய்த மென்சாந்தை பூசியிருக்காங்க. அதன் மீது சுண்ணாம்பு ஒரு மெல்லிய பூச்சாக பூசப்பட்டுள்ளது. இப்பூச்சு வண்ணங்களை உள்வாங்கும் தன்மை உடையது.
வண்ணங்களை பூசுவதற்காக இப்பரப்பின் மீது துணி விரித்து ஒட்டப்பட்டுள்ளதும் அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது. வண்ணங்கள் இயற்கை பொருட்களிலிருந்து தாதுக்களிலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ளன. கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை ஆகியவையே முக்கிய வண்ணங்களாக இருந்திருக்கு. ஓவியங்களின் அழகியல் கூறுகள் மாலைகள், காது வளையங்கள், தலைப்பாகைகள், கழுத்தணிகள், மனித கைகளின் மிக சரியான அசைவுகள் ஆகியன வெளிப்படுத்துகின்றன. கதைகளை சொல்லும் சோரோவியங்கள் கருத்தை கவர்வதாகவும் செய்திகளை கூறுவதாகவும் அமைந்துள்ளன. ஜாதக கதைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காட்சிகள், புத்தரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சில முக்கிய பகுதிகள் ஆகியனவே ஓவியங்களின் மைய கருவா இருக்கு. வானுலக வாசிகளான கிண்ணர்கள், வித்தியாதாரர்கள், கந்தர்வர்கள் ஆகியோர் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். பிற்காலத்தை சேர்ந்த ஓவியங்கள் போதிசத்துவர் அளவில் பெரிதாக புடைப்போவியமாக காண்பிக்கப்பட்டுள்ளார். ஓகேவா? புடைப்போவியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எம்போசிங் ஆகிருக்கும், அதுதான் புடைப்போவியம் சொல்லுவோம். பல்வகைப்பட்ட மனித உணர்வுகள் ஓவியங்களாக வடிக்கப்பட்டிருந்தாலும் பரிவு, இரக்கம், அமைதி ஆகிய உணர்வுகளே அதிகம் இடம்பெற்றுள்ளன. ஒளியும் நிழலும் அறிவு கூர்மையுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? பல்வேறு வண்ணங்களில் மனித உருவங்கள் வரையப்பட்டுள்ளமைக்கு வெவ்வேறு இனக்குழுக்களை சார்ந்த மக்களை குறிப்பதாக பொருள் விளக்கம் தரப்பட்டுள்ளது. அடுத்தது கட்டடக்கலையும் சிற்பமும் எப்படி இருந்தது? கட்டடக்கலை நோக்கில் அஜந்தா குகைகளை இரு குழுக்களாக பார்க்கலாம். ஒன்று சைத்தியங்கள், மற்றொன்று விகாரங்கள். சைத்தியா பல வளைவுகள், ஒருங்கிணையும் முகடுகளையும் நீண்ட அறைகளையும் கொண்டுள்ளது. அறையின் ஒரு கோடியில் புத்தருடைய சிலை மரபார்ந்த பாணியில் உள்ளது. புத்தருடைய சிற்பங்கள் அன்பின் ஆதரவின் ஒட்டுமொத்த உருவமாக உள்ளது. பெரிய தோற்றமும் அதிக எடையும் சிற்பங்களின் பொது இயல்பாக இருந்திருக்கு. குழந்தைகளோடு காணப்படும் யக்ஷிகள், ஹரிதி ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். போதிசத்துவர் தனியாக செதுக்கப்பட்டுள்ளதும் மற்றொரு சிற்பமாகும். போதிசத்துவர் அவலோகிய தேஸ்வரர் ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இதான் பாருங்க அஜந்தா குகை, 12வது குகை இது. அடுத்து நம்ம பார்க்க போறது மாமல்லபுரம். முக்கியமாக நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் மாமல்லபுரம். பல்லவர்களின் அடையாளமாக கருதப்படும் மாமல்லபுரம். ஓகேவா? இப்போ வந்து சொல்றோம் மகாபலிபுரம் சொல்றோம். கடற்கரை கோவில் ராஜசிம்மனின் ஆட்சி காலத்தில் எழுப்பியதாகும். அதோட ஆண்டு என்னது? 700 இருந்து 728 முடியும். ஓகேவா? இக்கோயில் 3 கருவறைகளை கொண்டுள்ளது. அவற்றில் முக்கியமானவை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலில் வெளிப்புற சுவர் விஷ்ணுவிற்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. எல்லை சுவற்றின் உட்பக்கம் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளையும் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. தென்னிந்தியாவில் கட்டுமான கோயில்களில் இது முதன்மையானது. இப்பகுதியில் உள்ள ஏனைய கோயில் கட்டடங்களை போலின்றி இக்கடற்கரை கோவில் பாறையில் செதுக்கப்பட்ட 5 அடுக்குகளை கொண்ட கோயிலாகும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விமானங்கள் மாமல்லபுர பல்லவர் கோயில்களின் சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க கடற்கரை கோயில். ஓகேவா? மாமல்லபுரம். இங்குள்ள ஒற்றைக்கல் தேர்கள் பஞ்சபாண்டவர் ரதம் என அறியப்படுகின்றது. அர்ச்சுன ரதத்தில் கலை நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்ட சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரபாலக சிலைகள் உள்ளன. 5 ரதங்களில் மிக நேர்த்தியானது தர்மராஜ ரதமாகும். இது சதுர வடிவிலான அடித்தளத்தையும் 3 அடுக்கு விமானங்களையும் கொண்டுள்ளது. பீம ரதம் செவ்வக வடிவ அடித்தளத்தையும் அழகான ஹரிஹரர், பிரம்மா, விஷ்ணு, ஸ்கந்தர், சிவன், அர்த்தநாரீஸ்வரர், ஓகேவா, கங்காதரர் ஆகியோரின் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. மாமல்லபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள கலை வெளிப்பாட்டில் மிக முக்கியமானது கங்கை நதி ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் ஆகாய கங்கை காட்சியாகும். ஓகேங்களா?
புராண உருவங்களை பிரபலமான உள்ளூர் கதைகளோடு இணைத்து சிற்பங்களாக காட்சிப்படுத்துவது மனித மற்றும் விலங்குகளின் வாழ்க்கை கூறுகளை சீராக கலக்கும் கலைஞனின் திறமையை பறைசாற்றுகிறது. அடுத்து பாருங்க, கிருஷ்ண மண்டப சுவரிகளில் மிக அழகாகவும் கலைநுணுக்கத்தோடும் செதுக்கப்பட்டுள்ள பசுக்கள், பசு கூட்டங்கள் போன்ற கிராமத்து காட்சிகள் ரசிப்பதற்கான மற்றும் ஒரு கலை அதிசயம். பஞ்சபாண்டவர் ரதம். ஓகேங்களா? ஓகே. ஸோ முடிவுரை. பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில்கள் என்பன இயல்பான ஒன்றுதான். ஓகேவா? தக்கான பகுதிகளில் ஐகோல், வாதாபி ஆகிய இடங்களிலும் காஞ்சிபுரம், மாமல்லபுரம் ஆகியவற்றில் உள்ள கட்டுமான கோவில்களும் தனித்து நிற்கும் கோவில்களும் இக்காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கட்டடக்கலை மேன்மைகளுக்கு சான்றாக இருக்கு. தக்கான பாணியிலான சிற்பங்கள் புத்த கலைகளோடு கொண்டிருந்த ஒப்புமை இதில் காணப்படுகிறது. பல்லவ சிற்பங்கள் பௌத்த மரபுகளுக்கு பெரிதும் கடமைப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் தக்காணம் மற்றும் தமிழ்நாட்டு கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் வட இந்திய மரபிலிருந்து பிறந்தவை அல்ல. அவை சுயமானவை, பண்டைய மரபுகளிலிருந்து தங்களது அடிப்படை வடிவத்தை பெற்றவை, மற்றவையிலிருந்து வேறுபட்டவை, தனித்து அடையாளம் காணக்கூடியவை, தனது மக்களின் அறிவு கூர்மையை தெளிவாக பிரதிபலிப்பவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பக்தி இயக்கமும் இலக்கியமும். ஓகேவா? தமிழ் பக்தி இயக்கம் ஃபர்ஸ்ட் பார்க்கிறது. தென்னிந்தியாவில் தோன்றிய பிராந்திய அரசியல் சித்தாந்தத்தை அடித்தளமாக கொண்ட அரசுகள் நிறுவப்படுவதை அவசியமாக்கியது. இத்தருணத்தில் மதம் மட்டுமே மக்களை ஒன்று கூட்டும் புள்ளியாக இருந்திருக்கிறது. தமிழகத்தின் வடபகுதியில் காஞ்சி பல்லவரும் தென்பகுதியில் மதுரை பாண்டியரும் அதிகாரம், பொருளாதார வளமும் பெற்றிருந்த வணிக வர்க்கத்தால் தலைமையேற்கப்பட்ட மதம் சார்ந்த பக்தி இயக்கத்திற்கு ஆதரவளித்தனர். உள்ளூர் கோயில்கள் இவ்வியக்கத்தின் மையமாக மாறியது. பக்தி மக்களின் மனங்களை உணர்வுபூர்வமாக தொட்டு அவர்களை அணிதிரட்டும் கருவியா இருந்திருக்கு. பக்தி இயக்கம் ஒரு மதம் சார்ந்த இயக்கமாக இடைக்கால தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைத்தது. தமிழ் பக்தி இயக்கத்தின் வலுவான அலை, ஓகேவா, 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை நாடு முழுவதும் வீசியது. நாயன்மார், ஆழ்வார் ஆகியோர் இயற்றிய பாடல்களே தமிழ் பக்தி இயக்கத்தின் அடிப்படையாகும். சைவ வைணவ அடியார்கள் தங்கள் பாடல்களோடு இசையை கலந்து அதன் பயன்பாட்டை எளிமைப்படுத்தினர். அவர்கள் உள்ளூர் பிராந்தியம் சார்ந்த பல பண்பாட்டு இயல்புகளை மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்தனர். 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் தமிழ் சமூகத்தின் கைவினைஞர்கள், வேளாண்குடியினர் போன்ற பல பிரிவுகளிலிருந்து வந்தவர்கள் ஆவர். அவர்களுள் ஆண்டாள் போன்ற பெண் அடியாரும் அடங்குவர். ஆண்டாள் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். ஓகேவா? கவிஞர் காரைக்கால் அம்மையார், பாண்டிய அரசி மங்கையர்க்கரசியார் ஆகியோர் பெண் நாயன்மார்கள் ஆவர். பக்தி இயக்க அடியார்களால் மறுவடிவம் செய்யப்பட்ட சைவமும் வைணவமும் பௌத்த சமண மதங்களுக்கு வலுவான சவாலாக அமைந்தன. சற்றே கூர்ந்து நோக்கினால் பக்தி இயக்கத்தின் தாக்கத்தை நாம் இன்றும் தமிழகத்தில் காண முடியும். ஓகே, இதெல்லாம் சான்று எங்கிருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருத்தொண்ட தொகை, மாணிக்கவாசரின் திருவாசகம், பெரிய புராணம் முதலான பக்தி இயக்க பாடல்களே பக்தி இயக்க வரலாற்றிற்கான முக்கிய சான்றா இருக்கு. கோவில்களும் கோவில் கல்வெட்டுகளும் சுற்றுப்பிரகாரங்களில் உள்ள சிறிய சிற்பங்கள், ஓவியங்கள் ஆகியவையும் சான்றுகளாக பயன்படுத்தப்படுது சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பக்தி என்னும் கருத்தியல். பக்தி என்னும் சொல் பல துணை பொருளை கொண்டது. சேவை, நம்பிக்கை, வழிபாடு, மதப்பற்று போன்ற பொருட்களை அது தருகிறது. அது மனித உணர்வுகளால், அழகியலால், மாறுபடும் எண்ணங்களால் வடிவமைக்கப்படும் சட்டமாகும். பக்தி பாடல்கள் 3 முக்கிய கருப்பொருள்களை கொண்டுள்ளன. கடவுளிடம் பேரன்பு கொள்வதே முதலாவது முக்கியமானது சொல்றாங்க. தெய்வீக அமைதியையும் முக்தியையும் அடையும் வழிகள் தங்களுக்கு மட்டுமே என்கின்ற வைதிக பிராமணிய மனப்பாங்கை எதிர்த்தல் இரண்டாவது சொல்றாங்க. மூன்றாவது என்னன்னா, நேரடியாக பௌத்தத்தையும் சமணத்தையும் மதப்பற்று இல்லாதவர்கள் என வன்மையாக கண்டிக்கிறது. அடுத்தது பக்தியும் கலைகளும். கிராமிய நடனங்களின் தோற்றம் பெற்று கோயில் நடனங்களில்
ஆடற்கலை ஒழுங்குகள் மாறி மதம் சார்ந்த விஷயங்களை கருவாக கொண்டு இறுதி நிலையை எட்டியது. பல்லவர் காலம் முதலாக பரிசளிக்கப்பட்ட நடன கலைஞர்களை கொண்ட குழுக்கள் செல்வ செழிப்பு மிக்க கோயில்களால் பராமரிக்கப்பட்டன. புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் இடம்பெற்ற முக்கிய காட்சிகள் கோவில் சுவர்களில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கல்லிலும் செம்பிலும் சிலைகளாக வடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இசை, நடனம் போன்ற கவின்கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் கலைஞர்கள் அரசின் ஆதரவுடன் கோவில்களோடு இணைக்கப்பட்டனர். ஓகேங்களா? அது பாருங்க, மத பாடல்களும் இசையும் மத தொண்டர்களால் பிரபலமாயின. கோயில்கள் விழாக்களின் போது இப்பாடல்களை பாடுவது ஒரு முறையாகவே மாறிடுச்சு. யாழ் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவியாக இருந்தது. யாழ், ஓகேங்களா? 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாழுக்கு பதிலாக வீணை பயன்பாட்டிற்கு வருது. 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் வீணையானது சிறிய சுரை வடிவிலான அடிப்பாகத்தையும் நீண்ட வடிவிலான விரலால் மீட்டுவதற்கான தந்திகள் கொண்ட பகுதியையும் கொண்டதாக உருவெடுத்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆழ்வார்கள், நாயன்மார்கள். ஆழ்வார்கள் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆழ்வார்கள் வைணவ பாடல்களை இயற்றியிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இப்பாடல்கள் அனைத்தையும் 4000 திவ்ய பிரபந்தமாக நாதமுனி என கொண்டது தொகுக்கிறார். நாதமுனி திருவரங்க ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர். ஸோ 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபனின் ஆட்சி காலத்தில் திருவல்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் தான் யாரு? வாழ்ந்தவர் பெரியாழ்வார். ஓகேங்களா? வாழ்ந்தவர் பெரியாழ்வார். கண்ணனின் குழந்தை பருவமே அவருடைய பாடல்களின் கருவாக இருந்திருக்கு. ஆண்டாள் பாடல்களின் பாட்டுடை தலைவனும் கண்ணன் தான். ஓகேவா? ஆண்டாளின் பாடல்கள் அவர் கண்ணன் மீது கொண்டிருந்த காதலை வெளிப்படுத்துகின்றன. நம்மாழ்வார் ஆழ்வாரின் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார். அவர் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குருகூரை சேர்ந்தவர். அதாவது என்ன சொல்றோம்? ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? திருவாய்மொழி உட்பட 4 நூல்களை அவர் எழுதியுள்ளார். அவருடைய பாடல்கள் 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்து எழுதப்பட்டது என்று வைணவ நம்பிக்கை. 2ஆம் நூற்றாண்டு முதலாக வைணவ பாடல்களுக்கு விரிவான புலமையுடன் கூடிய விளக்க உரை எழுதப்பட்டன. அடுத்து நாயன்மார்கள். சைவ கவிஞர்களுள் முக்கியமானவர்கள் திருநாவுக்கரசர், ஓகேவா, திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஓகேவா? 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நம்பியாண்டார் நம்பி இவர்களின் பாடல்களை திருமுறைகளாக தொகுத்தார். தேவாரம் என்று அறியப்படும் முதல் 7 நூல்களில் உள்ள பாடல்கள் சம்பந்தர், ஓகேவா, 1லிருந்து 3 முடியும் எழுதியிருக்காரு. அப்பர் 4லிருந்து 6 முடியும். ஓகேவா? சுந்தரர் 7வது பாடல் எழுதியிருக்கார். ஆகியோரால் இயற்றப்பட்டவையாகும். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகரின் பாடல்களை கொண்டது. சேக்கிலாரின் பெரிய புராணத்தோடு சேர்த்து 12 நூல்கள் உள்ளதாலும் இவை 12 திருமுறை அப்படின்னு சொல்றாங்க. பெரிய புராணம் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது. அது 63 நாயன்மார்களின் வரலாற்றை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் பெரிய புராணம் கூறுகிறது. ஸோ இவங்க தான் நாயன்மார்கள். நீ கோயிலெலாம் போனீங்கன்னா பார்க்கலாம், சிவன் கோயிலெலாம் இது இருக்கும். 63 நாயன்மார்கள். ஓகேவா? அடுத்தது தாக்கம். பக்தி இயக்கத்தினோட தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, பக்தி இயக்கம் மாபெரும் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதன் உச்சகட்டமாக பல கோயில்கள் நிறுவப்பட்டன. அக்கோயில்கள் தமிழ் நிலப்பரப்பில் பிரதான இடத்தை வகித்தன. பிற்கால சோழர் காலத்தில் கோவில்கள் பெரும் சமூக பொருளாதார நிறுவனங்கள் ஆகியிருக்கு. ஓகேவா? அரசியல் தளத்தில் பக்தி இயக்கம் வட இந்திய துணை கண்டத்திலிருந்து பிராமணர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு குடியேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க அரசர்களை தூண்டியிருக்கு. அரச குடும்பத்தினரும் உள்ளாட்சி அமைப்புகளும் தனிப்பட்ட நபர்களும் கால ஒழுங்கில் கோவில்களில் விழாக்கள் கொண்டாடுவதை தொடங்கி வச்சிருக்காங்க. அவ்விழாக்களின் செலவுகளை சந்திக்க அவர்களே அறக்கட்டளைகளை நிறுவினர். தமிழ்நாட்டில் அரசு என்னும் அமைப்பு உருவானதை இது துரிதப்படுத்துகிறது. மேலும் கோவில் போன்ற நிறுவனங்களின் மூலம் பலவகைப்பட்ட சமூக குழுக்களை மதத்தின் கீழ் ஒருங்கிணைத்தது. நூற்றாண்டுகளின் போக்கில் பக்தி இயக்கம் இந்தியா முழுவதும் பரவி இந்து மதத்தில் பல மாற்றங்களை விளைவித்தது. யார் வர பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் 788 820 முடியும் அவருடைய காலம். பக்தி இயக்கம் சமூகத்தின் பல்வேறு பிரிவினரை தொண்டு, சரணடைதல், தியாகம் என்னும் குறிக்கோளின் மூலம்
ஒன்று திரட்டி மைய நீரோட்ட அரசியலோடு ஒருங்கிணைச்சிருக்கு. படிப்பறிவு இல்லாதவரும் கூட இக்குறிக்கோள்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஏனெனில் பக்தி இயக்கங்களை எளிய தமிழில் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணம் பொருட்செறிவோடு இசைப்பட கருத்துக்களை முன்வைத்தன. ஆதிசங்கரின் வருகையோடு இக்கருத்துக்கள் குறித்த விவாதங்கள் சமஸ்கிருத மொழியில் பேசப்பட்டதால் ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது. ஆதிசங்கரர் வருகை. இந்தியாவில் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அரச அம்சங்களுக்கு அரசு என்ற ஒற்றை உருவாக்க ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டதின் பின்னணியில் ஒரு புதிய கோட்பாடு கேரள மாநிலம் காலடியைச் சேர்ந்த சங்கரர் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. மாயை கோட்பாடு குறித்து பல்வேறு மதப்பிரிவுகளை சார்ந்தவர்களோடு விவாதம் செய்து வென்றார். அடிப்படையில் ஆதிசங்கரின் அத்வைத கோட்பாடு வேதாந்தம் அல்லது உபநிடத தத்துவங்களின் வேரூன்றி இருந்தது. பௌத்த மதத்தை வேறறுத்துவிட்டு ஸ்மார்த்த மடங்களை நிறுவ அவர் மேற்கொண்டார். முயற்சிகளின் விளைவாக சிருங்கேரி, துவாரகை, பத்ரிநாத், பூரி ஆகிய இடங்களில் மடங்கள் உருவாயின. ஓகேங்களா. பிராமண மடாதிபதிகள் அவற்றிற்கு தலைமை தாங்கினர். சங்கரர் சைவ வைணவ வழிபாடுகளை சம அளவில் முக்கியத்துவம் கொண்ட வேத மதத்தின் கூறுகளாகவே கருதியிருக்கார். சங்கரரின் சிந்தனை பள்ளி, துறவர அமைப்புகளை ஏற்படுத்துதல், சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமானுஜர். ஓகேவா. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1017 1138 முடியும். ஸ்ரீ பெரும்பத்தூரில் பிறந்த ஸ்ரீ ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் சங்கரரின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட யாதவ பிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றவர். தனது குருவின் கருத்துக்களை ஏற்க மறுத்த இளம் ராமானுஜர் யமுனாச்சாரியாரின் திருரங்க தத்துவ பள்ளியில் கருத்துக்களால் ஈர்க்கப்படுறார். ஓகேங்களா. ராமானுஜரை ஒரு முறை பார்த்த யமுனாச்சாரியார் அவரை திருவரங்கத்திற்கு வரவேற்கிறாரு. ராமானுஜர் திருவரங்கத்திற்கு சென்ற சில நாட்களில் யமுனாச்சாரியார் இயற்கை எழுதுகிறார். இதனைத் தொடர்ந்து ராமானுஜரே திருவரங்க மடத்தின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். கோவிலையும் மடத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவர் பல பிரிவினரை ஒருங்கிணைச்சிருக்கார். கோவிலில் சடங்குகளை மாற்றி அமைச்சிருக்காரு. ராமானுஜர் ஒரு சிறந்த ஆசிரியர், சீர்திருத்தவாதி, திட்டமிட்டு செயல்பட்டார். அவர் ஆதிசங்கரின் அத்வைத கோட்பாட்டை மறுத்திருக்காரு. வைணவத்தின் சமூக தளத்தை விரிவடைய செய்யும் நோக்கில் பிராமணர் அல்லாதோரையும் இணைத்துக் கொள்றார். ஓகேங்களா. அத்வைதத்திற்கும் மாற்றாக அவர் முன்வைத்த விசிஷ்டாத்வை ஓகேவா சிந்தனையாளர்களிடம் செல்வாக்கு பெற்று தனி மரபாக வளர்ச்சி பெற்றது. அவருடைய இறப்புக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் அவரை பின்பற்றுவோரிடம் கோட்பாட்டின் அடிப்படையில் முரண்பாடு ஏற்பட்டு வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள் ஆகியோரின் தலைமையில் இரு பிரிவுகளால் பிரிஞ்சிடறாங்க. ராமானுஜர் வர்ணாசிரம அமைப்புக்கு வெளியே இருந்தோரிடமும் பக்தி கோட்பாட்டை பரப்புவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். கோவில் நிர்வாகிகள் சிலர் உதவியோடு அதன் மூலம் வர்ணாசிரம அமைப்புக்கு வெளியே இருந்தோரையும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது கோவில்களில் நுழைய அனுமதிக்க செஞ்சிருக்கார். தங்கள் மத நம்பிக்கைகளுக்கும் இருப்புக்கும் ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக ராமானுஜர் தனது வசிப்பிடத்தை விட்டு வெளியேற நேர்ந்தது என நம்பப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ பக்தி இயக்கத்தோட முடிவுரை. இக்குறிப்பிட்ட காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சி வட இந்திய தென்னிந்திய மரபுகள் ஒன்றிணைவதற்கு உதவியதோடு ஒரு களப்பிருந்திய பண்பாடு உருவாவதற்கு வழிவகுத்தது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட பக்தி இயக்கத்தின் உணர்ச்சிகரமான வெளிப்பாடு தமிழகத்தின் பக்தி இயக்கத்திலிருந்தே தொடங்கியிருக்கு. இது துணைக்கண்டத்தின் பல பகுதிகளில் ஒத்த இயல்புகளுடைய பெரும்பான்மையோர் ஒருங்கிணைய தொடங்கிவிட்டதை சுட்டிக்காட்டுகிறது. MGS நாராயணன், கேசவன், வேலுதாட் ஆகியோரின் சொற்களில் பக்தி கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை சொல்வதென்றால், பக்தி என்னும் ஒருங்கிணைக்கும் சக்தி அரசர்களையும் பிராமண குருமார்களையும் சாதாரண மக்களையும் முரண்பாடில்லாத விதத்தில் ஒருங்கிணைத்து சாதிய அமைப்புகளை கொண்ட புதிதாக நிறுவப்பட்ட இந்து அரசுகளின் ஆட்சியை வலிமைப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை விட நம்மளுக்கு தென்னிந்திய வரலாறு கம்ப்ளீட் ஆகுது.
ஓகேங்களா. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் போர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக இந்த கிளாஸை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. நன்றி.